அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். கதையின் பகுதி 13. நெடும் பகலூர். ஒரு சிறுமி சிறிய மண்குடத்துடன் நதி அருகே நின்று கொண்டே இருந்தாள். அதிகாலை சூரியன் தொலைவில் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவள் தனது குடத்தை தண்ணீரில் அமிழச் செய்தபடி எதற்கோ காத்து கொண்டிருந்தாள். சூரியன் மெல்ல நகர்ந்து நகர்ந்து வானின் உயரம் வந்து கொண்டிருந்தது. சூரியனின் முகம் தனது மண் குடத்தின் உள்ளே தெரிவதைக் கண்ட சிறுமி வேகமாக குடத்தை தூக்கி கொண்டு வீட்டிற்கு ஓடினாள். தான் சூரியனை பிடித்து கொண்டு வந்துவிட்டேன் என தாயிடம் சப்தமிட்டு சிரித்தாள். தாய் அருகாமை வந்து பார்த்தபோது குடத்தில் மங்கிய இருள் மட்டுமே தெரிந்தது. குழந்தையால் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியவில்லை. அது விசும்பி விசும்பி அழுதது. யாரும் அறியாமல் மறுநாளும் அதேபோல ஒரு மண் குடத்துடன் நதியில் காத்திருந்தாள். சூரியன் குடத்தினுள் நகர்வு கொண்டதும் தனது தாயின் வஸ்திரத்தால் மண் குடத்தின் வாயை மூடி கட்டி தான் சூரியனை பிடித்து விட்டதாக சிரித்தாள். அவளது சிரிப்பின் வசீகரம் கண்ட சூரியன் அவள் குடத்திலே அடங்கிக் கொண்டான். அவள் தன் வீட்டிற்கு குடத்தை கொண்டு போனாள். தனது தாய் வந்ததும் காட்டுவதற்காக சிறுமி காத்திருந்தாள். சூரியன் அடங்கிவிட்டதால் மாலை வரவே இல்லை. பகல் நீண்டு கொண்டே போனது. தாய் நெடுநேரமாகி களைப்புற்றவளாக வீடு வந்தபோது சிறுமி காட்டிய அதிசயம் காண மனமற்று கோபம் கொண்டு பானையை விளக்கவே அது உருண்டு சரிந்தது. தாய் பார்த்து கொண்டிருக்கும் போது பிரம்மாண்டமான வெளிச்சம் வீட்டை நிரப்பி மெல்ல வடிந்து மறைந்ததாக பலரும் சொல்லும் ஒரு நதிக்கரை கிராமத்திற்கு வந்திருந்தேன். அது சைன்யங்களின் வைத்தியசாலை என பொருள்படும் பெயரை கொண்டிருந்தது. கதையின் அத்தியாயம் சரதல்பம். சூரியனை விட்டு அகலாத அந்த ஒளியின் திசையிலே உன்னை வைத்திரு என தன் மகனுக்கு புரிய வைத்து கொண்டிருந்த விவசாயி ஒருவனை கண்டேன். அவன் தன் வாழ்வை சூரியனோடு பொருத்தி கொண்டு விட்டான். சூரியன் செல்லும் திசை வழியும் அதன் கால மாற்றங்களும் அவனுக்குள் புதையுண்டிருந்தன. அந்த மனிதன் தனது நிலத்தினை சூரியன் இயக்கத்தை வைத்தே உழுவதும் விதைப்பதும் உலர விடுவதும் அறுப்பதுமாக இருந்தான். சூரியன் ஒருபோதும் தன் சுபாவத்தில் ஒரே போல இருப்பதில்லை. சூரியன் வடக்கில் சஞ்சரிக்கும் உத்தராயணமும் தெற்கில் சஞ்சரிக்கும் தட்சிணாயனமும் அவன் தினசரி நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. அவன் தட்சிணாயனத்தில் காத்து கொண்டிருக்கிறான். அது சாவதற்கு கூட உகந்த காலம் அல்ல என்பது அவனுக்கு புரியும். நிலம் வெளிரிய நீண்ட பகுதியில் பனையடி ஒன்றில் அவன் வீழ்ந்து கிடந்தபடி சூரியனை பார்த்து கொண்டே இருக்கிறான். சூரியனின் குதிரைகள் சென்று கொண்டே இருக்கின்றன. என்ன நிறமுடையது அக்குதிரைகள்? அக்குதிரைகளின் சப்தமற்ற வேகம் அவனை ஈர்த்தபடி இருந்தது. வானம் குதிரைகளின் பாதையாக விரிந்திருந்தது. நான் அந்த மனிதனிடம் சூரியனை பற்றி கேட்டேன். அவன் சூரியனின் தினசரி ஓட்டத்தை அறிந்து கொண்டே வந்திருந்தான். அவன் சூரியனின் போக்கை ஒரு யுத்த பிரவேசம் என்றான். அவன் பேச்சிலிருந்து சூரியன் இரு சகோதரிகளை மணந்தவன் என்றும் ஒளியெனும் பெயரிடப்பட்ட தேஜஸ் என்பவளை அவன் தன்னோடு எப்போதுமே கூட்டி வருகிறான். அவளின் சகோதரியான இருள் என்பவள் காத்துக்கொண்டே இருக்கிறாள். அவளது வீட்டிற்கு சூரியன் போனதும் ஒளி எனும் சகோதரி வெளியேறி விடுகிறாள். அவள் சூரியன் வரும் வரை காத்துக்கொண்டே இருக்கிறாள். இரண்டு சகோதரிகளின் பிரிய வசத்தில் சூரியன் அலைந்து கொண்டே இருக்கின்றான் என்றான். அவன் சூரியனின் கதிர்களை அஸ்திரம் போல அறிந்திருந்தான். கதிர்கள் விளையும் பயிரின் எந்த பக்கம் அது இறங்கி சேகரமாகிறது என்பதையும் கூட அறிந்து வைத்திருந்தான். மிக தனிமையான சஞ்சாரியாக சூரியனை அவன் கருத்தில் கொள்வதும் உண்டு. அவன் சூரியனோடு பேசுவதை கொண்டிருந்தான். சூரியனிடம் அவன் தன் தானிய மணிகளின் கதைகளை சொல்லிக்கொண்டு வருவான். சூரியன் மிக நிசப்தமாக கேட்டபடி அலைவான். நீண்ட காத்திருப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவன் வெக்கை மீறிய நில வெளியில் உலர்ந்தபடி இருந்தான். அவனது தாகம் தீர முடியாதது என அறிந்த சூரியன் வடக்கில் சென்று கொண்டிருந்தது. பீஷ்மர் தன் எதிரே வில்லுடன் நிற்கும் அந்த பெண்ணை கண்டார். அந்த பெண் இப்போது சிகண்டி என்ற பெயருடைய மனிதனாக எதிரே அர்ச்சுனனோடு ரதத்தில் முன் நின்றாள். யாவர் கண்களும் எதிரே நிற்கும் துருபதன் மகனை ஒரு வீரனாக காண்கின்றன. சிகண்டி கவச உடை பூண்டு வில்லேந்தி நிற்கிறான். பீஷ்மருக்கு மட்டுமே அது பெண் உருவமாக தெரிகிறது.
அவள் மீளும் நினைவுதான் பெண் உருவமா என யோசித்தபடியே தனது வில்லை கீழே வைத்தார். பின் தொடர்ந்து கொண்டிருக்கும் அம்பா என்ற ஸ்திரீ தன் இறுதி நிகழ்விற்காக வில்லில் நான் ஏற்றி கொண்டிருந்தாள். பீஷ்மருக்கு பக்கமாக அவருக்கு துணை நின்ற துச்சாதனன் குரலிட்டான், ஒரு பானம் சிகண்டியின் சிரசை அறுத்துவிடும், வில்லை ஏந்துங்கள். சிகண்டியின் 9 பானங்கள் அவரை துளைக்கின்றன. கோபமுற்ற பீஷ்மர் வில்லை உயர்த்துகிறார். அவர் வில்லை முறிக்கிறான். அர்ச்சுனன் வில்லை கைகளால் ஏந்த முடியவில்லை. காலத்தின் வெகு ஆழத்திலிருந்து அம்பாவின் குரல் கேட்கிறது. இது நேசிப்பை புறக்கணிக்கும் மனிதனுக்குரிய அஸ்திரம். மரணத்தை விட வலியதென சொல்லியபடி அஸ்திரம் விடுகிறான். பீஷ்மரின் இதயத்தினுள் புகுந்து வெளியேறுகிறது. பீஷ்மர் உணர்ந்துவிட்டார் தனது பீரிடும் குருதியை மீறி தான் நிலை குலைவதை. அவர் தன் முடிவை நோக்கி தன்னை தயாராக்கிக் கொண்டார். வீழ்த்தப்பட்டார் பீஷ்மர் என்பதோடு மாலை வீழ்ந்து விட்டது. பீஷ்மரின் உடலை அம்பு படுக்கையான சரதல்பத்தில் வைக்கிறார்கள். பீஷ்மர் யோகம் அறிந்தவர். அவர் தன் உடலின் எந்த பாகங்களில் வேதனை உண்டாகிறதோ அந்த பகுதிகளில் உணர்வு அற்றுப்போகும் கலை அறிந்தவராக இருந்தார். அவரது உடல் வேதனையை விலக்க அறிந்திருந்தது. தகப்பனின் பிரியத்துக்குரிய பெண்ணை தேடித்தந்ததற்காக அவர் பெற்ற விரும்பும்போது சாகும் வரம் அவரிடம் இருந்தது. அவர் வீழ்ந்து கொண்டிருக்கும் சூரியனை பார்த்தார். இது தட்சணாயனம். சூரியன் தெற்கே சஞ்சரிக்கிறது. இது மரணத்திற்குரிய காலம் அல்ல. அது வடதிசை போகும் வரை யுத்த களத்திலே காத்திருக்கிறேன். அவர் வாழ்வு சூரியனின் நகர்வோடு பிணைக்கப்பட்டுவிட்டது. அவர் உடலெங்கும் தாகம் பீரிட்டவராக இருந்தார். யாராலும் தீண்டப்படாத தண்ணீரை வேண்டியவராக இருந்தார். அர்ச்சுனன் தனது பாணத்தால் நிலத்தை துளையிட்டான். நீரூற்று எழுந்தது. தண்ணீரின் ருசியை நாவு அறிந்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவர் படைவீடு திரும்பாத இரவு முதலாக அமைந்தது. அவர் அன்றைய போர் நிகழ்வுகளை ஆராயவில்லை. மனம் யுத்தத்தினின்று தன்னை துண்டித்து கொண்டு விட்டது. அவர் தனது தாயை ஞாபகம் கொண்டார். சிறியவனாக அவள் கரங்களில் புதைந்தபடி அந்த தேசத்தினின்று நதியை நோக்கி நடந்தபோது காற்றின் மென்மையும் தாயின் அரவணைப்பும் கொண்ட நிகழ்வு அவருக்கு நினைவோடியது. தாய் ஒரு நதியானாள். பின் எப்போதும் அவளோடு நெருக்கமாக உணரவே இல்லை. மண்ணின் அடியில் முடிவற்ற தொலைவில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரான தாய்தான் தன் செவியருகில் நீரூற்றாக எழும்பி தன்னை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது போல உணர்ந்தார். பொங்கிக் கொண்டிருக்கும் நீரூற்றே தன் தாயின் வடிவம் என்பதே குளுமையாக இருந்தது. அவர் தாயின் நேசிப்பு அறியாத மனிதனாக எல்லா துயரத்தையும் மனதை மீறி பீரிட விரும்பினார். தண்ணீரின் கிளைகள் பூத்து சொரிந்தபடி இருந்தன. தனது வாழ்வின் நீண்ட தனிமையில் ஒருபோதும் அவர் இத்தனை துயரம் கொண்டதே இல்லை. தாயின் மீதான அவரது நெருக்கம் அந்த இரவெங்கும் பற்றி கொண்டது. அவர் எதையும் பேசிக்கொள்ளவே இல்லை. மனதை தன் வசப்படுத்தி விட்டார். அது தன் கரைகளுக்குள் ஒடுங்கி ஓடத் துவங்கியது. பீஷ்மர் தன் கண்களை மூடிக்கொண்டு விட்டார். இனி அதன் வேலை சொற்பமே என உணர்ந்தவரைப் போல அவரது செவி திறந்து கொண்டது. உலகியலின் ஓசைகளை அது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. கேள்வியாடல் யுதிஷ்டன். குதிரைகள் இரவினுள்ளும் நடந்து கொண்டிருந்தன. யுதிஷ்டனும் கிருஷ்ணனும் வந்திருந்தார்கள். அவர்கள் வீழ்ந்து கிடக்கும் மனிதனை கண்டபடி இருந்தார்கள். வெண்ணிறமான சிகை மண்ணில் புரண்டது. யுதிஷ்டன் அவர் மனம் வெளிப்புற்று இருப்பதை கண்டவனாக அவர் அருகில் அமர்ந்தான். தன் மனத்தின் கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய மனிதன் அவர் மட்டுமே என்பது போல அவன் நியாய முறைகளை பற்றிய தனது கேள்விகளை கேட்கத் துவங்கினான். பீஷ்மர் பதில் பேச துவங்கினார். இத்தனை காலம் தனது மௌனத்தினை தனக்குள்ளாக முடிச்சிட்டு கொண்டிருந்த மனிதன் அதனை அவிழ்ப்பது போல அவரின் நாவு அசைந்தபடி இருந்தது. முடிவற்ற கதைகளையும் அனுபவ நிகழ்வுகளையும் விவரித்து பேசும் அவரை காண்பவர்கள் அவர் ஒரு சத்திரியனா அல்லது விவசாயியா என புரியாமல் திகைத்தனர். முதுமையின் முன் விவசாயி தனது வாழ்வின் முதல் பாகங்களை நினைவு கொண்டும் அனுபவத்தினை ஊடு சரடாக்கியும் பேசுவதைப் போலவே பீஷ்மர் பேசிக்கொண்டே இருந்தார்.
யுத்த களத்தின் தொலைவில் அவரது குரல் இரவில் தனித்து கேட்டபடி இருந்தது. ஒவ்வொரு நாளும் சூரியன் மிக மெதுவாக நகர்வது போலிருந்தது பீஷ்மருக்கு. அவரால் வானம் முழுவதையும் காண முடியவில்லை. அவர் உடலருகே பறவைகள் எதுவும் வரவே இல்லை. தனது யுவ நாட்களில் சூரியன் அதிவேகமாக நகர்ந்து போய்க் கொண்டிருந்தது போல தெரிந்தது. இன்றைக்கு தனது முதுமையைப் போல சூரியனையும் வயோதிகம் பற்றி கொண்டு விட்டதா என்ன? அவரது உயிர்ப்பு பகையை மெல்ல கலைத்து கொண்டிருந்தது. பாண்டவர்களும் கௌரவர்களும் வில்லாளிகளின் வில்லாளியான பீஷ்மரை காண வந்திருந்தனர். யுதிஷ்டன் தனது சகோதரர்களோடு பார்த்து கலைந்தான். கேள்வியாடல். கர்ணன். ஒரு இரவில் தனியே புலம்பி சிறகடிக்கும் பட்சியென கர்ணன் அவர் எதிருக்கு வந்து சேர்ந்தான். பீஷ்மர் தான் மனமறிந்து அவமதித்த வீரர்களில் அவனும் ஒருவன் என்பதை உணர்ந்தவர் போல நிசப்தமாக இருந்தார். கர்ணன் தனது பிறப்பின் இரகசியம் அறிந்திருந்தான். தன் இரகசியம் அறிந்த மனிதர் பீஷ்மர் என்பதும் அவனுக்கு புரிந்திருந்தது. அவர் ஸ்திரீகளின் மனோலோகம் அறிந்திருக்கக்கூடும். பீஷ்மர் கர்ணனை தனக்கு நெருக்கமாக இருக்க செய்தார். கர்ணன் அவரது அவமதிப்பை மறந்திருந்தான். பீஷ்மர் அவனிடம் தான் யுத்தக்களம் விலகிவிட்டேன், இனி யுத்தம் உன்வசம் என்றார். கர்ணன் அப்போது அந்த முதிய மனிதனிடம் கேட்க விரும்பியதெல்லாம், பீஷ்மரே, எதற்காக, எதன் பொருட்டு நீங்கள் இத்தனை அலைக்கழிப்பு கொள்கிறீர்கள் என்ற கேள்வியே. அவன் கேட்கும் முன்பே அதை அறிந்து கொண்டார் போலும். அவர் கர்ணனின் கண்களை நோக்கியபடி சொன்னார். வாக்கினாலே பீஷ்மர் நடமாடுகிறான். என் வாக்கின் சுற்றுவளைகள் தான் என்னை இந்த நகரத்தோடு பிணைத்திருக்கின்றது. நான் விடுபட முடியாத துயராளி. கர்ணன் அவரை புரிந்து கொண்டவன் போல சொன்னான். இந்த அம்பு படுக்கை உங்கள் வாழ்வின் துவக்கத்தில் இருந்தே சயனத்தில் பழகிவிட்டிருப்பீர்கள். இரகசியங்களின் கூர் நுனிகளில்தான் இத்தனை நாட்களும் படுத்திருக்கிறீர்கள். இந்த சரதல்பத்தின் ஒரு அம்பு நானும் தானே. எனது அஸ்திரங்களை நானே தேர்வு செய்து பழகிவிட்டேன். பீஷ்மர் அவனிடம் மிகவும் பிரியத்தோடு சொன்னார். கர்ணா, நீ உன் பிறப்பால் அல்ல, செயல்களாலே அறியப்படுபவனாகிறாய். உன்னை அவமதிப்பது நான் அல்ல, உன்னை சுற்றி படர்ந்த தனிமை. ராதேயா, நீ உன்னை எப்போதும் விலக்கிக் கொண்டே வந்திருக்கிறாய். உன் பிரியம் அளவிட முடியாதது. உன் சிநேகத்தால் பீடிக்கப்பட்ட துரியோதனன் மட்டுமே உன்னை அறிவான். அவன் உன் பாதங்களை கண்டிருக்கிறான். ராதேயா, உன் பாதங்கள் உன் தாயின் சாயலை கொண்டிருக்கின்றன. அவள் பாதங்களின் மறு தோற்றம் போல உன் கால் விரல்கள் தெரிகின்றன. இதை யுதிஷ்டன் தான் என்னிடம் கண்டு சொன்னவன். அவன் தன் மனதால் உன்னை அறிந்திருப்பான். நீ யாருடைய மகன் என்பது இரகசியமல்ல, அது ஒளிக்கப்பட்ட நிஜம். பீஷ்மர் பின் எதையும் பேசிக்கொள்ளவே இல்லை. ராதேயன் தான் திரும்பவும் வருவதாக சொல்லியபடி பீஷ்மரை விடுத்து போனான். நியாய முறைகளையும் சாஸ்திர தர்க்க விவாதங்களையும் உலகியலின் நியதிகளையும் கேள்விகளென கேட்டு அலைந்தபடி இருந்த கௌரவ பாண்டவ வீரர்களின் பதில்களுக்கு பின்பாக நீண்ட நிசப்தத்தில் வீழ்ந்திருந்தார் பீஷ்மர். கேள்வியாடல். காற்று. யாரும் இல்லை என்று வெற்று வெளியில் தனித்த பீஷ்மரின் முன்பாக காற்று சுற்றி அலைந்தபடி அவர் உடலின் மீதேறி சிகையை கலைத்தது. அவர் காற்றின் மிருதுவை அறிந்தவராக அதன் நெருக்கத்தோடு எதையோ பேச முற்பட்டவரைப் போல கேட்டார். நீ எதை கேட்க விரும்புகிறாய் காற்றே? காற்று அந்த மனிதனை வலம் சுற்றியபடியே கேட்டது. இத்தனை அலைக்கழிப்பும் வேகமும் கொண்ட என் இயல்பு எப்போதுதான் சாந்தி கொள்ளும்? காற்றின் கேள்வியை அறிந்த அவர் மனம் விழித்து கொண்டபடியே பதில் தந்தது. காற்று என்பது கரைகளற்ற நதி. நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். உனது கண்கள்தான் உலகியலின் இரகசிய உயிர்ப்பு. உன் இயக்கத்தின் சூட்சும தாதுக்கள்தான் இயக்கத்தின் உயிர் சத்தாகின்றன. நீ ஒரு சாட்சியாகிறாய். கடந்து போனவைகளின் நடப்பின் எதிர் நாட்களின் சாட்சியாகிறாய். முடிவற்ற சுழல் நதியான உனக்கு இயக்கமே சாந்தி, அலைக்கழிப்பே அமைதி. காற்றே, நீ அலைய விதிக்கப்பட்டவன், துயரவான். அவர் குரலின் மிருதுவையும் தன்னில் ஏந்தியபடி காற்று தனது துக்கத்தினை அவிழ விட்டபடி கடந்து போய்கொண்டே இருந்தது. கேள்வியாடல். ஒளி.
நீண்ட பகலின் முடிவற்ற அத்வான வேளையில் சூரியனின் ஒளி அவரது உடலை சுற்றிலும் நீந்திக் கொண்டிருந்தது. வெண்ணிறமான சிகை ஒளியில் மினுக்கம் கொண்டு தரையில் புரள்வதைப் போல அலையாடிக் கொண்டிருந்தது. ஒளியின் 100 உதடுகள் திறந்து கொண்டு பீஷ்மரிடம் கேட்டது. நாள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. தொலைவு எப்போதும் தீராமல் இருந்து கொண்டே இருக்கிறது. தொலைவு என்பதுதான் என்ன? பீஷ்மர் ஒளியின் நாவுகளின் வசீகரத்தால் தூண்டப்பட்டவராக சொன்னார். தொலைவு என்பது உன் சிருஷ்டி மயக்கம். தொலைவின் தூரம் என்பது ஒரு மயிரிழையை விடவும் மிக மெல்லிய இடைவெளி மட்டுமே. நீ இயங்க இயங்க இந்த இடைவெளி பெரிதாகி பெரிதாகி தொலைவு எனும் முடிவற்ற வெளியின் எல்லையின்மை உண்டாகிவிடுகிறது. ஒளியே, நீ உடலையே இயக்கமென விரித்து கொண்டிருக்கிறாய். ஒளி அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு இடத்தில் நில்லாமல் முன்பின்னாக அலைந்தபடி எங்கோ செல்ல அவசரப்படுபவனைப் போல வெளியேறியது. கேள்வியாடல். இருள் மெல்ல வளர்ந்து வளர்ந்து பிசுபிசு பேரி யாவையும் விழுங்கியபடி வந்த இருள் பீஷ்மரின் குரல் அருகே வந்து நின்று கேட்டது. ஒளியின் சகோதரியான நான் தீரா பசியுடையவளாக இருக்கிறேன். எது என் பசியாக இருக்கிறது? இருளின் திரவத்தினை நறுமணமென உடலெங்கும் பூசிக்கொண்ட பீஷ்மர் சொன்னார். இருளே, நீ ஒளியின் சகோதரி. உன் தீரா பசிக்குரியது பொருட்கள் அல்ல. உன் சகோதரியான ஒளியை ருசித்தபடி பின் தொடர்கிறாய். தனது சுவடுகளை கூட விட்டு வைக்காத உன் சகோதரி ஓடிக்கொண்டே இருக்கும் வரை நீயும் பின் சென்றபடியே இருக்கிறாய். ஒளியை ருசித்த உன் மயக்கம் மீளும்போது உன் உடல் வெளிரத் துவங்கி விடுகிறது. உன் சகோதரி வெளியேறி நடக்கத் துவங்கி விடுகிறாள். நீ தீராத பசியாள். கேள்வியாடல். மழை. வானம் இடியோடு பெய்யத் துவங்கியது. எங்கும் தாரை தாரையாக மழை இறங்கிக் கொண்டிருந்தது. விரல் நுனிவரை படர்ந்து இறங்கும் மழைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடி இருந்த பீஷ்மரின் உடலெங்கும் சரமென இறங்கியது மழை. முடிவற்று பெய்து கொண்டே இருக்கும் மழையின் சப்தம் மீறியபடி இருக்க பீஷ்மர் தனது நினைவில் புதைந்து கொண்டே இருந்தார். மழை அவரிடம் கேட்டது. 1000 கரங்கொண்ட என்னை எவர் வில்லேற்றி எய்கிறார்கள்? நான் எதை இலக்காக கொண்டு பாயும் அம்பு? ஊர்ந்து இறங்கும் மழையின் நீர்மையை தன் உடலெங்கும் நிரம்பச் செய்தபடி பீஷ்மர் சொன்னார். மழை என்னும் விசித்திர அஸ்திரமே, நீ எய்யப்படும் போது ஒரு துளியாக இருக்கிறாய். உன் வேகம் உன்னை 1000ஆக உருமாற்றி விடுகிறது. மழை என்னும் மாய ரூபமே, மழை என்பது ஒரு பூப்பு. ஒரு வேம்பு பூக்களை சொரிவது போல வானம் பூப்பு கொண்டு சொரிகிறது. உன் பூத்தலின் வேகமே உன்னை வசீகரம் கொள்ள செய்து விடுகிறது. பூமியின் வனப்பின் மீது தீராத ஆசை கொண்ட ஆகாசம் பூமியை அணைத்து கொள்ள உன் சரபானங்களை அனுப்பி கவ்விக்கொள்வதற்காகவே அறிகிறேன். நீ சஞ்சாரி. கேள்வியாடல். நெருப்பு. தொலைவிலிருந்த காட்டில் நெருப்பு பற்றி கொண்டு ஊர்ந்து கொண்டிருந்தது. காற்றின் வேகத்தால் அது சுழன்று சுழன்று சப்தித்து வீசியது. நெருப்பின் ஒரு கிளை தனியே பிரிந்து பீஷ்மரின் முன் வந்து நின்றது. அவர் அலைவுறும் நெருப்பைக் கண்டார். நெருப்பு அவரிடம் கேட்டது. காற்றால் நான் தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டு நடுக்கமேறி கொண்டே இருக்கிறேன். சலனமற்ற இடத்தை காட்டக்கூடாதா? பீஷ்மர் சொன்னார். ஒரு ஸ்திரீயின் மன குகையினுள் ஆசையென பிரவேசித்து விடு. பின் உனக்கு சலனமில்லை, அழிவும் இல்லை. சுடர்ந்து கொண்டே இருப்பாய். பீஷ்மர் மரணத்திற்காக காத்து கொண்டே இருந்தார். தொலைவில் யுத்த சப்தங்கள் பெருகியபடி இருந்தன. வடதிசை சூரியனுக்கான காத்திருப்பு நீண்டு கொண்டே இருந்தது. கேள்வியாடல். பிரிய ஸ்திரீ. யாரும் அறிந்திராத இரவொன்றில் பீஷ்மரின் சரதல்பத்தை காண வந்திருந்தான் சிகண்டி. பீஷ்மரின் முகம் சாந்தமோடி இருந்தது. அவர் அறிந்துவிட்டார் வந்திருப்பது பெண் என. அவர் தணிவான குரலில் அம்பா என அழைத்தார். சிகண்டி திரும்பினான். திரும்பவும் அவரது குரல் கேட்டது. பிரிய சிகண்டியே, நீ வெறும் அஸ்திரம். உன்னை எய்தவள் அம்பா. நீ ஏன் துயருற்றவனைப் போல இருக்கிறாய்? சிகண்டி தனது நீர்த்த கண்ணால் அவரை பார்த்தபடியே சொன்னான். சூட்சும வில்லாளியே, எனது மனம் நடுக்கமுற்று கொண்டே இருக்கிறது. உங்கள் கண்களில் நான் எப்போதும் ஸ்ரீரூபம் கொண்டவனாகவே இருக்கிறேன். எனது இருப்பின் வேதனையை தீர்க்க முடியாதா? பீஷ்மர் சில நேரம் நிசப்தமாக இருந்தார். பிறகு சொன்னார்.
அம்பா, இந்த குரல் உனக்கு கேட்கவில்லையா? எது உன்னை இத்தனை வன்மையாக அலைக்கழிக்கிறது? நீ சாந்தியுறாதவளாக இருக்கிறாய். நெடும் தொலைவில் இருந்து வருவது போல அம்பாவின் குரல் கேட்டது. அவமதிப்பு எளிதானதல்ல. அது உடலிலே முறிந்துவிட்ட அஸ்திரம். நான் அதிலிருந்து விடுபட்டு விடுவேன் என பரசுராமரை கண்டபோது நினைத்திருந்தேன். அவரும் என்னை ஏமாற்றி விட்டார். அந்த யுத்த நாள் நினைவிருக்கிறதா? பீஷ்மர் தனது நினைவை பெருக்கினார். எங்கிருந்தோ மிக வேகத்தோடு வீரர்கள் தேசம் நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பீஷ்மரின் அறைக்குள் பிரவேசித்து சொன்னார்கள். கையில் கோடாரியும் வலிய வில்லும் ஏந்திய மூர்க்க ரிஷியாக பரசுராமர் ஒரு பெண்ணோடு தேசத்தில் பிரவேசித்து கொண்டிருப்பதாக. அவர் அம்பா திரும்பி வந்து கொண்டே இருப்பதை அறிந்தார். ஆனாலும் அவள் பரசுராமரை அழைத்து கொண்டு வருவதை அவர் எதிர்கொள்வது சிரமமாகவே இருந்தது. பரசுராமரை வரவேற்பதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார். எந்த அரசபோகத்தையும் விரும்பாத பரசுராம ரிஷி தனி வெளியில் காத்து கொண்டிருந்தார். ஒரு பெண்ணின் காதல் பொருட்டு தனது விருப்பத்திற்குரிய வில்லாளியான கங்கா புத்திரனோடு பேசுவது பரசுராமருக்கே தயக்கமாக இருந்தது. பீஷ்மர் அவரை வணங்கி தன்னை ஒப்பு கொடுத்தவரைப் போல அமர்ந்தார். அம்பாவை பார்த்து கொண்டே இருந்தார். அம்பா ரௌத்திரத்தால் நிரம்பியவளாக இருந்தாள். அவளோடு வந்த இரவுகளிலே அதை அவர் கண்டுவிட்டார். உறக்கமற்று அவள் வேட்டையில் ரணமான மிருகத்தைப் போல காத்து கொண்டே இருந்தாள். அவர்கள் அமர்ந்த மரத்தில் காற்று பூக்களை பறித்தபடி நீந்தி கடந்தபோது அது பரசுராமரின் காலடியில் வீழ்ந்தது. மஞ்சளும் சிவப்பும் கலந்த அந்த பூவை எடுத்து பார்த்தார். பீஷ்மரின் கண்களும் அதை பார்த்தபடியே இருந்தன. அம்பாவை ஏற்றுக்கொள் பீஷ்மா. எனது அஸ்திரம் உறவு அயலவர் அறிவதில்லை. அது உனக்கு எதிராகவும் பாயக்கூடும். பீஷ்மர் சொன்னார். ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக நீங்கள் கையில் வைத்துள்ள மலரை காற்றின் வசம் திரும்ப தந்துவிடுங்கள். அது காற்றிற்கு உரியது. அவர் வியப்போடு திரும்பி பார்த்தார். மலர் எப்படி காற்றுக்குரியதாகும்? அதை எப்படி காற்றிடம் ஒப்படைக்க முடியும்? முட்டாள்தனமாக இல்லையா? நீங்கள் அறியாததல்ல. நான் காற்றை போன்றவன். எனது செயல்கள் எனது விருப்பம் சார்ந்ததல்ல. அது என் சுபாவம். காற்றிற்கும் மலருக்கும் உள்ள தொடர்புதான் அம்பாவிற்கும் உனக்குமானது என்கிறாயா? வேறு நோக்கம் எதுவும் இல்லை. நான் தேசத்தை வென்றேன். யாவும் சகோதரர்கள் பொருட்டே. இதுவும் சகோதரர்கள் பொருட்டால் ஏற்பட்டதே. பரசுராமர் மௌனமாக இருந்தார். அம்பா தனது சொல்லால் எதிராளியை தன் வசமாக்கும் பீஷ்மரின் மேல் மிகுந்த கோபம் கொண்டாள். பரசுராமர் சொன்னார். நான் உன்னோடு யுத்தமிடுவதாக வாக்கு தந்திருக்கிறேன். நான் எனது அஸ்திரங்களை கை தொடாமல் உங்கள் வில் முனையின் கூர்மைக்கு சிரசை தருகிறேன். பரசுராமர் வில்லை எடுத்தபடி அம்பாவிடம் சொன்னார். நான் ஒரு அஸ்திரம் மட்டுமே இவனுக்கு எதிராக பிரயோகிக்க முடியும். அதை பிரயோகிக்கிறேன். பீஷ்மா, உனது வில்லை ஏந்திக்கொள். பீஷ்மர் தனது வில்லை ஏந்தினார். பரசுராமரின் வில்லில் இருந்து அஸ்திரம் விடுபட்டதும் எங்கும் மேகமாகி மழை கூடியது. தாயால் காக்கப்படுகிறான் பீஷ்மன் என பரசுராமர் உணர்ந்தபோது பீஷ்மாஸ்திரம் எதிராளியின் வில்லை அறுத்தது. அம்பா தானே வில்லை ஏந்தினாள். பரசுராமரின் கோடாரி அதை துண்டித்தது. ஸ்ரீ வில்லேந்த தகுதியானவள் இல்லை. அந்த குரலில் கடுமை கூடியிருந்தது. இந்த நாடகத்தை சகிக்க முடியாதவளாக அம்பா அவர்களை விடுத்து ஓடினாள். தனது மரணம் மட்டுமே இனி அவரை கொல்லும் ஆயுதமென விலகி போனாள். அவள் விருப்பத்தின்படியே அக்னியில் பிரவேசித்தாள். பீஷ்மர் தனது சயனத்தில் இருந்தபடியே சொன்னார். அம்பா, உன் நேசம் என்னை மரணத்திற்கு உரியவனாக்கியதால் சந்தோஷம் அடைகிறேன். நான் அளவு மீறிய உனது பிரியத்தால் மரணமடைவது சாந்தி தருகிறது. அம்பா, காற்று மலர்களைக் கொள்வது வெறும் சுபாவமல்ல. அது நேசிப்பு, தனிமை மீறிய அலைக்கழிப்பு. நீண்ட விசும்பலோடு சிகண்டி புறப்பட்டு போனபோது நட்சத்திரங்கள் கண்டபடி இருந்தன. கேள்வியாடல். பகடையாளன். குதிரைகளை தொலைவிலே அவிழ்த்துவிட்டு தனியே நடந்து வரும் அந்த மனிதனின் ஓசை பல காலமாக கேட்டு பழகிய பீஷ்மரின் செவி அது அருகாமை வரும் வரை காத்து கொண்டிருந்தது.
அருகாமையில் வந்து நின்ற மனிதனை பீஷ்மரின் குரல் வரவேற்றது. காந்தார அரசன் சகுனியே, நீ இரவை விடவும் சப்தமில்லாமல் நடக்கப் பழகிவிட்டாய். பரிகாசம் உங்களிடமிருந்து என்னை நோக்கி பிறப்பது இன்றல்ல பீஷ்மரே. நான் உங்களது ரதம் காந்தார நாட்டினுள் பிரவேசித்த நாளிலே அது துவங்கிவிட்டதை அறிவேன். உங்கள் பரிகாசம் மிகுந்த கசப்பேறியது. சகுனியே, நீ என்னை எப்போதுமே நெருங்கி வராதவனாகவே இருக்கிறாய். எனது பரிகாசம் உனக்கு சூட்டப்படும் வெகுமதி. அது ஒருபோதும் ஒரு துளி பொய்மையை கூட ஏந்துவதில்லை. நான் அறிவேன். எனது மனம் காலத்தில் நீண்ட சுழற்சிக்குப் பிறகும் தீர்க்கப்படாத சில கேள்விகளோடு எஞ்சியிருக்கிறது. அந்த கேள்விகள் உனதல்ல, உனது சகோதரியின் மனதில் பிறந்தவை. நீ அவளின் பகடைக்காய். பகடைகள் விளையாட்டின் பலனை ருசிப்பதில்லை. நான் பகடையாக இருப்பதை பெருமையாக கொள்கிறேன். காந்தார தேசத்திற்குள் உங்கள் குதிரை பிரவேசிக்கும் போது எனது சகோதரி அறியாத சிறுமியாக இருந்தாள். ஒரு அந்தகனின் பொருட்டாக, பலியாக அவளை ஏன் தேர்வு கொண்டீர்கள்? திருஷ்டாவை நீ நினைப்பது போல நான் அந்தகனாக நினைப்பதே இல்லை. அவன் வலிமையானவன். இந்த தேசம் வலிய தேசமாகிட வேண்டும் என்பதே எனது விருப்பமானதாக இருந்தது. காந்தார ஸ்திரீகள் புத்திர பேற்றில் சோடையற்றவர்கள். காந்தார தேச பெண்களை நீங்கள் அவமதிக்கிறீர்கள். அவர்கள் வெறும் ஜீவப்பதுமைகள் அல்ல. சகுனியே, நீ அவசரப்படுகிறாய். எனது காரியங்கள் யாவும் எண்ணில் தோன்றியது இல்லை. நான் காந்தார தேசத்திற்கு இளைய தாயாரால் அனுப்பப்பட்டேன். கள்ள நாடகம். நான் எனது சகோதரியோடு வந்த நாளிலே தெரிந்துவிட்டேன். இது இரகசிய நடமாட்டத்தின் மூடு மைதானம் என. காந்தாரா, நீ உனது சகோதரியை விடவும் மிக பயந்தவன். அவள் உன்னை எப்போதும் தனது பிடியிலே வைத்திருந்தாள். அவள் தனது கண்களை கட்டிக்கொண்டது என் பொருட்டாகவும் இருக்கக்கூடுமில்லையா? என் பொருட்டு அவள் அந்தகம் கொள்ள வேண்டியதில்லை. நான் சொல்வதை கேள். அவள் தனது கணவன் அந்தகன் என்பதை உனக்கு முன்பாகவே அறிந்துவிட்டாள். அந்தகர்கள் எப்போதும் தனக்குரிய வழிகாட்டியாக நெருங்கிய ஒரு மனிதனை கொண்டிருப்பார்கள். அவனே அந்தகனின் கண்களைப் போல வழி நடத்தி போவான். உன் சகோதரி உன்னை அந்தகனின் கை சொழியைப் போல உருமாற்றி விட்டாள். உன்னைத் தவிர வேறு எந்த மனிதன் அந்தக ராசனின் விருப்பத்திற்கு உரியவனாக இருந்தாலும் தான் புறக்கணிக்கப்பட்டு விடுவோம் என காந்தாரி அறிந்துவிட்டாள். நீ உனது தேசத்திற்கு புறப்படும் நாளில்தானே அவள் தனது பார்வையை விலக்கிக் கொண்டது நடந்தேறியது. அவள் உன்னை தன்னோடு இருத்தி கொண்டு விட்டாள். அப்படி இருக்காது. குழப்பமடைய செய்யாதீர்கள். அவள் தனது கணவனின் ஆசைகள் யாவையும் உன்னை பயன்படுத்தி பூர்த்தி செய்து கொண்டாள். நீ இந்த தேசத்தின் இறுதி பலிக்கான யாக குதிரை. எங்களை எப்போதுமே நீங்கள் அவமதித்தீர்கள். உங்களை கொல்வதை பற்றி நான் எனது தனிமையில் பல நாட்கள் யோசித்திருக்கிறேன். நீ நான் சாவதை விரும்பவில்லை, என்னை சிநேகிக்க விருப்பமுடையவனாக இருந்தாய். அது உனக்கு கூடவே இல்லை. நிஜமாகவே அப்படி இருக்கக்கூடும். நான் இந்த தேசம் அறியாதவன், வந்தேரி சகோதரியோடு சுகவாசியென வாழ்பவன் என அவமதிக்கப்பட்டேன். அப்போதெல்லாம் நீங்கள் நிசப்தமாக யாவையும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்போது தேசம் பரிமளகந்தியுடையது. இதே நகரத்தில் நானும் எனது சகோதரியும் குழந்தைகளோடு எப்போது வேண்டுமானாலும் துரத்தப்பட்டு விடுவோம் என பயந்து கொண்டிருந்தோம். உனது சகோதரி வலியவள். அவள் பாண்டுவை, அவள் மனைவியை தனது சொற்களால் அவமதித்தபடி தானிருந்தாள். நீ அதனை நிறைவேற்றுபவனாக இருந்தாய். பாண்டு செயலற்றவன். நீ உனது சகோதரியால் பீடிக்கப்பட்ட பிறகு இந்த தேசத்தை அவள் கண்ணில் கட்டிய வஸ்திரத்தைப் போல அவளோடு இறுக்கி பிணைத்துவிட முயற்சித்தாய். நீங்கள் குந்தி புத்திரர்களை பாண்டுவின் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீர்களே. அவர்கள் பாண்டுவின் பிள்ளைகள் இல்லையெனில் ராஜ்யத்தில் அவர்கள் உரிமையற்றவர்கள்தானே. அவர்கள் குந்தி புத்திரர்கள்தான். இந்த தேசமே ஸ்திரீகளின் வழியைத்தான் தொடர்கிறது. எனது சகோதரியை விடவும் தந்திரம் மிகுந்தவள் குந்தி. அவள் மாத்திரையை தனது வெறுப்பினால் தானே நெருப்பில் பலியாக்கி விட்டாள். சகுனியே, நீ திருஷ்டாவின் குரலை கொண்டே பேசுகிறாய். புறக்கணிக்கப்பட்டவர்கள் யாவரும் ஒரே குரலுடையவர்கள்தான். சகுனியே, நீ எனது விருப்பத்திற்குரியவன். நான் உனது தனிமையை பல நிலைகளில் கண்டிருக்கிறேன்.
குழந்தைகளை, மனைவியை, தேசத்தை விலக்கிய நீ கபடப்பற்றவன். உனது செயல்கள் யாவும் சகோதரியின் நேசத்தால் தூண்டப்பட்டவை. எனது மருமக்களில் அந்தகர்களாக ஒருவனும் இல்லை. நான் இந்த தேசத்திலிருந்து விடுபட்டு போய்விடலாம் என நினைக்கும் ஒவ்வொரு நாளிலும் உங்கள் செயல் ஒன்றால் அவமதிக்கப்பட்டவனாக தேசத்தை இறுக பற்றி கொள்ள நேர்ந்திருக்கிறது. தாயையும் தகப்பனையும் அல்ல, உனது சுபாவத்தையே உனது மருமக்கள் கொண்டிருக்கிறார்கள். துரியோதனன் உனது எண்ணங்களின் பிரதிபிம்பமாக வளர்ந்திருக்கிறான். எனது சகோதரியின் பிள்ளைகளை இப்போதும் நான் சிறார்களாகவே பார்க்கிறேன். அவர்கள் எதற்காவது ஆசைப்பட்டு ஏமாற்றமுறும் போதெல்லாம் எனது வன்மம் பெருகிவிடுகிறது. சகுனியே, இந்த தேசத்தின் முடிவை உனது பகடைகள் தீர்மானிக்க செய்துவிட்டாய். எனது ஒரு சொல் போதும் அன்று உன்னை தடுத்திருக்க முடியும். விதுரனை அவமதிக்கவே அதை அனுமதித்தீர்கள். விதுரனை நான் அவமதிக்க அவசியம் எதுவும் இல்லை. சூதர்கள் எவரும் உங்கள் பிரியத்திற்கு உரியவர்களாக ஒருபோதும் இருந்ததில்லை. விதுரன் மூவரில் சூதன் என்பதால் அவனை அரசவம்ச பெண் மணக்காமல் தேசத்தின் சூத ஸ்திரீயோடு மனம் கொள்ள செய்தீர்கள். கர்ணன் சூதன் என்பதால் உங்களால் புறக்கணிக்கப்பட்டான். சூது துவேஷம் நிரம்பிய மனம் உங்களுடையது. நான் சூதர்களின் நேசன். எனது புறக்கணிப்பு மட்டுமே அவர்களை உயர்த்தியது. நான் அவர்களின் மீது துவேஷமானவனாக இருந்தால் எவரும் இந்த தேசத்தோடு நெருங்கியிருக்கவே முடியாது. விதுரன் உங்களை மீற முடியாதவனாக இருந்தான். அவன் பரிதாபத்திற்கு உரியவன். பாண்டுவின் விதவையை நேசிப்பவன். சகுனியே, நீ வெறுப்பை உமிழ்ந்தபடி இருக்கிறாய். எனது உடலில் அது மட்டுமே நிரம்பியிருக்கிறது. நாம் ஒருவரை ஒருவர் வெறுப்பினால் மட்டுமே நேசிக்க முடியும் போலும். சகுனி மிக மெதுவாக இருளில் நடந்து போய் கொண்டிருந்தான். துயருற்ற ஒரு ஸ்திரீ பிரிந்து போவது போலவே பீஷ்மருக்கு தோன்றியது. சூரியன் திசை மாற அப்போது சில நாட்களே மீதம் இருந்தன. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அடுத்த அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.